நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நமது சேனலில் ஆடு வளர்ப்பு சம்பந்தமாக வீடியோக்கள் பதிவிட்டு வருகிறோம். இன்றைக்கி நமது சேனலில் குட்டிகள் வாங்கியது முதல் விற்பனை செய்யும் வரை குட்டிகளுக்கு கொடுக்கப்படும் மருந்துகள், டானிக்குகள் மற்றும் பராமரிப்பது எப்படி என்று வாங்க பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ரோஃப்ளாக்சின் சளி மருந்து. குட்டி வாங்கிட்டு வந்த உடனே தொடர்ந்து 3 நாள் ஒரு குட்டிக்கு 2 ml சிரிஞ்சில் எடுத்து வாய் வழியாக இந்த டானிக்கை கொடுத்துட்டிங்கன்னா குட்டிக்கு புதுசாக நம்ம பண்ணைக்கு வந்ததுலேருந்து சளி தொந்தரவு இல்லாமல் சரியாயிடும். மெடிக்கலில் 100 ml 210 ரூபா ஒரு மணிக்கு இதை வாங்கி வச்சு குட்டி வாங்கிட்டு வந்தோடனே 3 நாள் கொடுத்துருங்க. 2 ml. இது ஹைடெக் பூச்சி மருந்து, குடல் புழு நீக்க மருந்து. அந்த சளி மருந்து 3 நாள் கொடுத்து முடிச்சுட்டு 1 நாள் கேப் விட்டு இந்த ஹைடெக் அப்படின்ற மருந்தை வாங்கிட்டு வந்து குட்டிகளுக்கு ஒரே ஒரு நாள் வெறும் விதத்தில் காலையில் 2 ml கொடுத்துட்டு மதியம் ஒரு 11-12 மணி வரைக்கும் எந்த ஒரு தீவனமும் கொடுக்கக்கூடாது. பூச்சியெல்லாம் காலியாயிடும். இது லிவர் டானிக், ஆடுகளுக்கு சத்து டானிக். இந்த டானிக்கு ஒவ்வொரு குட்டிக்கு 5 ml கொடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் கொடுத்தா போதும். காலையில் வெறும் விதத்தில் வாரத்தில் 2 நாள் 5 ml கொடுத்திங்கன்னா குட்டிகள் அருமையாக தீவனம் நல்லா எடுத்துக்கும், நல்லா செரிமானம் ஆகும், குட்டி நல்லா ஆக்டிவாக இருக்கும். இந்த மருந்து கொடுத்திங்கன்னா இதுபோல் ஒரு சிரஞ்சு ஒன்று வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் வேலை மிச்சம். எடுத்து வாய் வழியாக கொடுத்துடலாம். கொடுக்கும்போது நமக்கும் சேஃப்டி, குட்டிக்கு கை எதுவும் கடிச்சிடாது. இந்த மாதிரி ஒரு கிடைக்கிது, கடையில் கிடைக்கிது. இது மாதிரி ஒரு சிரஞ்சு ஒன்று வாங்கி வச்சுங்க. சிரஞ்சு வாங்கி இந்த மாதிரி மருந்தை டம்ளரில் ஊற்றி 5 ml, இப்போ நம்ம லிவர் டானிக் கொடுக்குறோம், 5 ml இந்த மாதிரி எடுத்து கணக்காக 5 ml எடுத்து ஒவ்வொரு குட்டிக்கும் ஒவ்வொன்றா பிடிச்சி காலையில் வெறும் விதத்தில் இந்த மாதிரி குட்டிகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த குட்டி நல்ல இறை சாப்பிடும், நல்லா செரிமானம் ஆகும், குட்டி நல்லா ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வெயிட் கெயின் குட்டிகளுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோவில் சொன்னது மாதிரி குட்டி பிடிச்சிட்டு வந்ததுலேருந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி வளர்த்திங்கன்னா நல்ல வெயிட் கெயின் கிடைக்கும். அதே மாதிரி குட்டி நீங்கள் 3 மாதம் வளர்த்ததுக்கப்புறம் நல்ல வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு யாரையும் தேடிலாம் போக வேண்டாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு பிடிச்சிட்டு போனாலே நல்ல ரேட்டுக்கு நீங்கள் விற்றுட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் கொண்டு போக சங்கடப்பட்டுக்கிட்டு உள்ளூர் வியாபாரிகளை கூப்பிட்டு காமிச்சிங்கன்னா அது ரொம்ப மட்டமான ரேட்டுக்கு தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து அதோடைய லாபத்தை அடுத்தவங்க தின்னாத அளவுக்கு பார்த்துக்குங்க. சங்கடப்படாமல் சந்தையை கொண்டு போய் விற்றுருங்க. நான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.